குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபோட்டோகிராஃபர்னா ஒரு ஹீரோயின் நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், ஃபோட்டோலாம் பார்க்கறதுக்கு வாங்குறதுக்குலாம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்க விடல, கதை. ஒரு ஹீரோயின் கிட்ட நான் க்ளோஸாக பேசுறத பார்த்து ஒரு டைரக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் ஸ்டில்லு சரியில்லைன்னு. 30 நாள் ஒரு பொண்ணு ஸ்டில் நல்லா இருந்தது. இந்த பொண்ணுக்கிட்ட பேசினோடனே டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிட்டேன். அங்கே கலை நிகழ்ச்சியெலாம் ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் கொலை நிகழ்ச்சி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி. பீக்கில் இருக்கும்போது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? இவங்க ஒரு மிகப்பெரிய காமெடி ஆர்டிஸ்ட், நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இன்னும் இருக்காரு அவர் மலையாளத்தில். ஒரு படத்தில் 4 பொண்ணுங்க கேரக்டர், ஒரு கேரக்டர் இருக்குது. படம் த்ரூ அவுட் வராங்க அந்த 4 பேரும். அதில் ஒரு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அப்போ இந்த ஆள் இந்த பொண்ணுங்களுக்கு வேண்டி ஒரு நடிகையை வந்து ஒரு கோஆர்டினேட்டரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா. எதுக்குன்னு கேட்டால், நீ என்ன ஒன்லி சினிமா மட்டும் பார்த்துட்டு வேலையை பார்க்குற, வேறு கிளைண்ட்டுங்களாம் ஒன்றும் இல்லையா? வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மற்றும் மலையாள படவுலகில் பல படங்களில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பணியாற்றிய அண்ணாதுரை அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணாதுரை சார். நீங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் நிறைய படங்களில் பணியாற்றிருக்கீங்க. 35 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். 35 படங்கள். பெரிய பெரிய டைரக்டர் படம். இப்போ மலையாள திரையுலகம் வந்து ஹேமா கமிஷன் அறிக்கை அப்புறமா ஒரு புயல் வீசிய பூமியாக இருக்குது. அங்கே எந்த அளவுக்கு தப்பான விஷயங்கள் நடந்தது? புயல், மழை, அதுக்கெல்லாம் பேர் போன இடம் கேரளா. இது வந்து ஒரு 4 வருஷமாக பெண்டிங்கில் இருந்த மேட்ரு. இது ஹேமா கமிஷன் சொல்லிட்டு பெண்களுக்கு சினிமாவில் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி திலீபோட விஷயத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொண்டாந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கரப்ஷன் இருக்குது, வேலை வேணும்னா நீ வந்து கூட ஷேர் பண்ணுன்ற மாதிரி. இட்ஸ் டூ லேட் சார். இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நான் வந்துட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடி 90லேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோகிராஃபர்னா ஒரு ஹீரோயின் நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், அந்த ஃபோட்டோலாம் பார்க்கறதுக்கு வாங்குறதுக்குலாம். சரி சரி. அப்போ நிறைய பேர் என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்க விடல, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, திறக்கவும் பயமாக இருக்குது. அப்போ மறுநாள் வந்து பார்த்தோன்னா யார் தட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. லொக்கேஷனில் யாரை பார்த்தாலும் டவுட்டாக இருக்கும், இவன் தட்டிட்டு போனான், இவன் தட்டிட்டு போனான் அப்படின்னு. நீங்கள் புகைப்படக்காரதை விட அதுக்கு முன்னாடி மேக்கப் மேனாக இருந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவும் புகழ்பெற்ற மேக்கப் மேன். ஸோ மேக்கப் மேன் பல விஷயங்கள் தெரியும். ஆமாம், அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா ராஜஸ்ரீ, அந்த பழைய நடிகை ராஜஸ்ரீ, அவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடும்போது நிறைய ஹீரோஸ்லாம் எங்கள் அப்பா ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இன்னும் 1 மணி நேரம் போட்டுக்கிட்டே இருக்காருல்ல, ஏதாவது கம்யூனிகேட் மாற்றி விடலாம், பேச விடலாம். ரொம்ப வீட்டுக்கெல்லாம் தேடி வருவாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய நடிகர்கள் அவங்க இங்கே வீட்டுக்கெல்லாம் வருவாங்க எங்கள் அப்பா பக்கத்து. அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. கன்ஃபார்மாக அந்த காலத்தில் வந்துட்டு வெளியே தெரியாமல் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு ஹீரோயின் கிட்ட நான் க்ளோஸாக பேசுறத பார்த்து ஒரு டைரக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் ஸ்டில்லு சரியில்லைன்னு. 30 நாள் ஒரு பொண்ணு ஸ்டில் நல்லா இருந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசினோடனே டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்மவும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதேமாதிரி இன்னொன்று, மலையாள இண்டஸ்ட்ரியில் புது ஒரு மேட்ரு இருக்குது. அது வேர்ல்டு லெவல். அதை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா அழகாக நடிக்க ஒரு ஆம்பளை பசங்க இருக்காங்களே, சின்ன பசங்க பையன், அவங்களே கூட்டின்னு போயிடுவாங்க. பொதுவாக வந்து இந்த ஹீரோஸ் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஹீரோயின் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? அது மேனேஜர் மூலியமாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நல்ல நல்ல மேனேஜர்லாம் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அப்ரோச்சிங் மெட்டர்லாம் தெரியாது. இப்போ அப்ரோச்சிங் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் போய் துபாய்க்கு போய் படிச்சுட்டு வராங்க, நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க. அதில் வர்றது தான் இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் டாப் மோஸ்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓன் கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன். அதில் இவங்க மேனேஜர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்களே ப்ரொடியூசரு, இவங்க மேனேஜர் டிஸ்ட்ரிபியூஷன். தேட்டருக்கு வருதா படம், இன்டர்வலில் பாப்கார்ன் வாசனெலாம் போடுவாங்க, அந்த ஃப்ளேவர்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. குழந்தைங்களாம் அழுவுங்க. 3 பாப்கார்ன் வாங்க 900 ரூபா. கார்பரேட்டு எப்படி கார்பரேட்டுக்கு போயிடுது. ஆமாம், நீங்கள் கொடுக்குற போனாலும் அங்கே தான் 900 ரூபா டிக்கெட்டு, 450 ரூபா, பாப்கார்ன் 900 ரூபா. இதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு மேட்ரு. பேசுவாங்க, ஆனால் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அவன் படம் எப்படி இருக்கு போய் பாரு, இவன் படம் எப்படி இருக்கு பாருன்னு அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஒரு 2 கோடி பேர் தான் இருக்காங்க. அதில் படம் பார்க்குறோம் ஒரு 40 லட்சம் பேர் தான் இருக்கான். அதுவும் ஏதாவது ஸ்ட்ரைக் கீக்கு வந்து அதுவும் பார்க்க மாட்டானுங்க. இதில் இவ்வளோ காம்படிஷன். உங்களுக்கு மொத்தமே 320 தேட்டர் தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு நிறைய பேர் சின்ன சின்ன டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, நல்ல ஸ்டஃப்பானவங்க, படித்தவனுங்க, நல்ல கதைலாம் எழுதி கொண்டு போய் ஹீரோவெல்லாம் தேடி அலைவானுங்க. அவனுங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. கிரியேட்டர்ஸுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்போது அவங்கெல்லாம் வீட்டில் காசை செலவு பண்ணிட்டு வீட்டில் திட்டு வாங்கிட்டு வேறு ஏதாவது சின்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தான் நல்ல வேலை. இப்போ இதில் வந்து சித்திக் மேலே வந்து முதல் குற்றச்சாட்டு வந்துச்சு. சித்திக் வந்து பொதுவாக எல்லாரையும் மதிக்கப்படுற நடிகராக இருந்தார். அவர் அந்தளவுக்கு மோசமானவர். உண்மையாலுமே ஒரு
மதிக்கப்படுற நடிகர் அவ்வளோதான், தவிர கேரக்டர் கிடையாது இல்லையா. பாதிக்கப்படாமல் யாரும் அது அவர் ஆல்ரெடி முதல் நடந்த விஷயங்கள் பர்சனல் மேட்டர்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அன்னைக்கு படித்த புக்கு படித்தவங்க இன்னைக்கு படம் பார்க்கறது இல்லை, அதனால வெளியே லீக் அவுட் ஆகல. இப்போ இருக்க ஆளுங்களுக்கு அது தெரியல. அன்னைக்கு நான் வந்து படிச்சிருப்பேன், எனக்கு தெரியும், நான் படம் பார்க்கறது. எப்படிப்பட்ட நபர் அவர்? என்ன எப்படிப்பட்ட நபர்? அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போக முடியாது சார், அதெல்லாம். ஆனால் இது சொல்கிறதுல நிறைய உண்மைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்களே. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சாரெல்லாம் எழுதுகிறாங்க. அவர் யாரு கதையும் போய் தட்ட வேணாம், அவரு கதவை யாரும் தட்டாமல் இருந்தால் போதும். ஏன்னா அவரெல்லாம் ஒரு லெஜெண்ட்டு. நான் அவருக்கு முன்னாடி 4-5 படம் பண்ணியிருக்கேன். எனக்கே ஆசை தான் அவரை கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி எனக்கே இருக்கும்போது பொங்கல் இருக்காருன்னு அதெல்லாம் சும்மா கதை. இப்போ அவர் பேனரில் கூட நிறைய பிட்டுங்க சுற்றும், அவர் கூட எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டுங்க அவர் கூட சுற்றுதுங்க பாருங்க. அதுங்க பண்ணுற மேட்டர் தான் இதெல்லாம். இப்போ மலையாள திரையுலகில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிறது கலை நிகழ்ச்சிகள். சினிமாவுக்கு ஈக்குவலாக வந்து கலை நிகழ்ச்சி நிறைய ஃபாரின் போய் துபாய் நாட்டுலாம் போய் நிறைய நடக்கிறாங்க. அதுக்கு இதெல்லாம் பின்னாடி இருக்கா? அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க எனக்கு, அந்த கலை நிகழ்ச்சியெலாம் ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் கொலை நிகழ்ச்சி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சினிமா விட்டு போனவங்களாம் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு சினிமா விட்டு போன ஹீரோயின்லாம் 2-3 பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் நல்லா யாருன்னு. சினிமா வேணாண்டா அப்டேட், வெளியே போய் வேலை செய்யுதுன்னு போட்டு ஃபாரின்லாம் போயிட்டாங்க. இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க. பீக்கில் இருக்கும்போது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தான் எவனா ஒருத்தன் தொழிலதிபர் ஆக்கி அவனை கல்யாணம் பண்ணிட்டு எங்கிட்ட ஓடி போயிடுறது. இல்லாட்டி இவனுங்க தொல்லை அதிகமாகணும். நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, பேர் சொல்லக்கூடாது, பீக்கில் இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க பட்டுன்னு. இது அபிராமிலாம் அவங்கள சொல்லலாம், ஆனால் அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். பீக்கில் இருக்கும்போது அவங்க எஸ்கேப்பு, கர்நாடகா சாமி அமெரிக்கா போயிட்டாங்க. அவங்க இப்போ வந்திருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ணதில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி தெரியுமா சார் இது? இப்போ நாங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் போகிறோம் வச்சுக்கோங்க, கேரளாவுக்கு பிரிப்பாங்க மேனேஜருங்க. என்னென்னா யார் யார் எந்தெந்த ஹோட்டலில் தங்கணும்னு. அப்போ நான் முதல்ல மேனேஜர்கிட்ட கேட்டுருவேன், சார் இந்த லைட் மேனுங்க, இந்த கேமரா அசிஸ்டண்ட்டுங்க இவங்கெல்லாம் தங்குறாங்கல்ல, அங்கே எனக்கு போட்டுருங்க தயவுசெய்து. ஏன்னா நைட்டு மாதிரி எண்ணெயும் தட்டுறானுங்க ரூமில், அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது நானே சொல்லி இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறது. ஒரு மிகப்பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு, இன்னும் இருக்கார் அவர் லைவாக மலையாளத்தில். ஒரு படத்தில் 4 பொண்ணுங்க கேரக்டர், ஒரு கேரக்டர் இருக்குது, 4 பொண்ணுங்க நடிக்கிற கேரக்டர். படம் த்ரூ அவுட் வராங்க அந்த 4 பேரும். அதில் ஒரு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அவர் பெரிய கேமராமேன், அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் தங்கச்சி. அப்போ இந்த ஆள் இந்த பொண்ணுங்களுக்கு வேண்டி எங்கள் ரூம் லாட்ஜில் வந்து தங்கியிருக்கான். நைட் ஆனால் ஒரே சத்தம், அனுப்பிவிடு வெளியே. நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் அவர் தூங்குற வரைக்கும் என் ரூமில் 4 பேரும் வந்து உட்காந்துக்குவோம். தூங்குற போது இங்கே 4 பேரும் போய் படுத்துக்கோங்க. தனியாக இருந்தால் தானே பிரச்சனை, இப்போ 4 பேர் இருந்தால் என்ன பிரச்சனை? உட்காங்க ரூமில் கதவை திறந்து வச்சுட்டு நான் உட்காந்து. இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது செய்ய வந்த வேலை வேறு வேலையாக செஞ்சுன்னு வரும் நம்ம அப்படின்னு. அதோடு அந்த 4 பேர் வந்த படத்தோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார் ஃபோட்டோகிராஃபர் வேலையை. 16 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுதான் காரணம். எனக்கு பிடிக்கல. என்னென்னா ஒரு டீசெண்டான தொழில்னு சொல்லி, டீசெண்டான தொழில் தான் இது. கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு கண்ட கரும்பத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த ரூம் பிரிப்பாங்க சொன்னீங்களா, அது எந்த மாதிரி அடிப்படையில் அந்த ரூம்ஸ் பிரிப்பாங்க? அவங்களுக்கு தெரியும், இந்த கேமராமேன் வந்து ஒரு மாதிரி ஜொல்லு பார்ட்டியா, இவருக்கு இங்கே தான் போடணும். இந்த கேமராமேன் ஸ்ட்ரிக்டான ஆளா, இவருக்கு இங்கே போடக்கூடாது, தனியாக தூக்கிட்டு போய் தனியாக போட்டு விட்ருவாங்க, அவர் தனியாக இருப்பார். இந்த மாதிரிலாம் மேனேஜருங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு மேனேஜருக்கு. இந்த மாதிரி அது மாதிரி பிரித்து போட்டுருவாங்க. அப்போ நமக்கு தெரியும், ஓகே. இப்போ பரதன் சார் படம்லாம் போனால் நான் அவர் கூட தங்கவே மாட்டேன். இந்த மாதிரி தொல்லைலாம் அதிகமாக இருக்கும் பரதன் சார் படத்துலலாம். அவர் அசிஸ்டண்ட்டுங்களாக இருந்தவங்களும் சரி, எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த மாதிரி தொல்லை நிறைய இருக்கும். அப்போ நான் சொல்லிடுவேன், எனக்கு தனியாக போட்டுருங்க, அவர் அந்த நடிகைகள்லாம் இருக்கிற ரூமில் நம்ம வேண்டாம், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி நான் தனியாக போயிடுவேன். ஆனால் அவர் அடிக்கடி என்னை கூப்பிடுவார் ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு. அதனால என்ன பண்ணுவேன், அவர் தூங்குற வரைக்கும் நான் அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருப்பேன் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, கூப்பிட்டாருன்னா காட்டணுமே அப்படின்னு. அது ரொம்ப மூத்து போய் தெலுங்கு படத்து ஷூட்டிங்கில் தான் ஒரு அங்கே ரிசப்ஷனில் இருந்த பொண்ணை வச்சுட்டு லொக்கேஷன்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப கலீஜி பண்ணவே தான் நான் சார் இனிமேல் உங்கள் வேலையை வேணான்ட்டு பரதன் சார். அவர் அந்த அளவுக்கு அன்றைக்கி வந்து என்டிஆர் பீரியடு, ட்ரிங்க்ஸ்லாம் அலௌடு இல்லை அங்கே, பேண்டு. ஆனால் இவருக்கு மட்டும் எவனோ ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்குறான். இவர் கொக்கோ கோலாவில் ஊற்றி அடித்து ஒன்று மாதிரி ஆகி, இப்போ டைரக்டர் கூட வந்தவங்கலாம் நாங்கள் ஒரு 5 பேர் தான், கேமராமேன் இருக்கார், திரு, நான். எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ப்ரொடியூசர், என்ன அவங்க ஆள் இப்படி இருக்காருன்னு. அப்போ எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு இவர் மேலே. என்ன சார் இது, ஒரு பேன் பண்ண ஸ்டேட்டில் வந்துட்டு குடிக்கிறதே தப்பு, குடிச்சிட்டு அந்த ரிசப்ஷனில் இருந்த பொண்ணையும் கொண்டு வந்து லொக்கேஷனில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பண்ணால் அப்படி சொன்னால், நீ உன் வேலையை பாருடான்னாரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு எல்லா நெகட்டிவும் கொடுத்துட்டு ஒரு 600 ரூபா வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன்.
இப்போ பரதன் வந்து தேசிய விருது வென்ற இயக்குனர். அது படத்துக்கு தான் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க அவரோட கொடுக்குறாங்க. வந்து 9 படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, 9 நீங்க படம் 9 படம் பண்ணிருக்கீங்க. அவர் வந்து எல்லாருமே மதிக்கத்தக்க ஒரு ஆளா இருந்திருக்காரு. அவர் இப்படி நடந்துக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். டெக்னிக்கலி அவர் அடிக்கிறதுலாம் ஆள் கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு படம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் அவ்வளோதான் போங்க அப்படின்றவாங்க. ஏன்னா பரதன் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்ட டேரக்டருங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட கேட்பாங்க, அவருக்குள்ள இந்த ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமா சொல்கிறேன்னு. அவர் பெரிய டெக்னிக்கல், பட் பர்சனலி. அதே பரதன் வந்து இங்க தமிழ்ல தேவர் மகன் பண்ணியிருக்காரு, ஆவாரம் பூ பண்ணிருக்காரு. இங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கா? இல்லை அவர் முதல்ல ஒரு படம் பண்ணார். ஃபர்ஸ்ட் படம் பாப்பாத்தின்னு ஒரு படம், ரதி தேவியை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் படம். சரி சரி. பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. பாப்பாத்தின்னு அந்த சப்ஜெக்டே வந்து கோடம்பக்கத்தில் இருந்த சப்ஜெக்ட். அது கோடம்பக்கத்தில் பாப்பாத்தின்னு ஒரு ரெட் லைட் ஏரியாவே இருந்தது. அதான் சப்ஜெக்ட் அந்த படம். அங்கே கஸ்டமருங்க, ரெகுலர் கஸ்டமருங்க, எல்லா கும்பலும் இங்கே தான் இருந்தது. அந்த கதை தான் இந்த படம். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு படம் தமிழில் என்ட்ரி. பாப்பாத்தி நான் சொல்கிறது 84 84 எடுத்தது. அதுக்கப்புறம் ஊஞ்சலாடும் உறவுகள்னு ஒரு படம் எடுத்தார். அதுதான் இன்ஸ்பிரேஷன். மதுவம்பாட்டு கேமராமேன். அதை பார்த்தா நான் அவர் வீட்டு வாசலில் போய் நின்னா, ஊட்டி அந்த மாதிரி யாரும் காட்டிட மாட்டாங்க. ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யாலாம் நடிச்ச படம். அப்போ ஸ்ரீவித்யாவில் லவ்வாக இருந்தது சொன்னால. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கேப் போட்டு ஆவாரம்பூ. இல்லை இங்கே அவருடைய அந்த கேரக்டருக்கு இங்கே ஏதோ பிரச்சனைகள் இருந்துச்சு? இல்லை இங்கே அந்த மாதிரி நான் தமிழ் ஃபீல்டில் அவரை அந்த மாதிரி பார்க்கல நான். ஏன்னா அதுக்கு டைம் இல்லை அவருக்கு. இன்னொன்று மலையாள ஃபீல்டில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அது வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதை நான் சொல்லி அவங்களையும் மாட்டி விட்டு நம்ம அது தப்பாகிடும் சொல்ல விரும்பல. இன்னும் நிறைய பார்த்துருக்கேன் சார். அதுவும் நைட் மேர்னு வாங்கல, இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு நைட்டு நடக்கிற ஒரு கதை இருக்குது பரதன் சார் தங்கியிருக்கிற ஹோட்டலில். அதெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவருடைய படங்களில் மம்முட்டி மோகன்லால் கூட பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. அவங்களாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சார். அவங்க நடிப்பாங்க, அவங்க வேலையை பார்த்து போவாங்க. அங்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க. இவங்க போகிறத பிலோ ஆவரேஜ் தான், அபோவ்லாம் போக மாட்டாங்க. அதில் மாற்றுறது இந்த என்ன மாதிரி ஆளுங்களாம் மாட்டுவாங்க. போய் கூட்டு வாங்குவாங்க. நாங்கள் அதுக்கு கூட்டு வர முடியாது, நாங்கள் முடியாது, எனக்கு அந்த வேலைக்கு வரல அப்படின்றது கிளம்புன்ட்டுருவாங்க. அது மாதிரி வைசாக்கில் அந்த மாதிரி ஒரு பஞ்சாபி பொண்ணை நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஃபோட்டோ எடுத்தேன். நைட்டு கூப்பிட்டு அந்த பொண்ணு போய் கூப்பிட்டு வான்ட்டார். நான் அதுக்கு வரல சார்ன்ட்டேன். யார்? பரதன் சார். சார் அதுக்கு வரல சார். அப்போ நீ கிளம்பு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு தான் வர போய் பார்க்குறேன். நான் என் மூஞ்சில் முடிக்காது, நீ கிளம்புன்ட்டார். நான் அப்புறம் இறந்த பிறகு கூட அவர் மூஞ்சை நான் பார்க்கல, அவர் காலை தான் பார்த்தேன் நான். ஏன்னா கால் தான் எனக்கு தெரிஞ்சுது, அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு காலத்தில் வந்து மலையாள பண்ணாலே ஒரு செக்ஸ் படங்கள் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்துச்சு. அதை வந்து இப்போ தான் கஷ்டப்பட்டு மாற்றி ஒரு ஜென்யூனான படங்கள் அப்படின்னு மாற்றி அதில் மம்முட்டி மோகன்லாலுக்கு படங்கள்னு சொல்ல முடியாது சார். அந்த ஊர் காஸ்டியூமே அதான். அதை நம்ம ஆளுங்க செக்ஸ் ஆக்கிட்டானுங்க, புரியுதுங்களா? அந்த ஊர் காஸ்டியூமே ஒரு முண்டு, ஒரு ப்ளவுஸு, அதுக்கு மேலே வேணால் ஒரு டவல் போட்டுப்பாங்க. அது இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். இப்போ அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இன்டீரியலாக போனால் ஒரு 70 வயசு கழுவி அந்த மாதிரி இருக்கும். அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி இருந்து அதை செக்ஸ் படம் ஆகிட்டாங்க இங்கே. இல்லை அந்த மாதிரி ஒரு இமேஜ் இந்த சினி ஃபீல்டு வந்து இப்போ வந்து ஜென்யூனா ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் தான் ரொம்ப பீக் போச்சு மலையாள சினி ஃபீல்டு. இல்லை சார், இது எப்போவே மாறிடுச்சு சார். நியூ டெல்லின்னு ஒரு படம் அங்கே ஓடிச்சு. அப்புறம் எவ்வளோ மலையாள படம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ஒரு இமேஜ் ரொம்ப உயர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆமாம் மலையாள ஃபீல்டு ரொம்ப நல்லா வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லா டோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி அவசனாக பார்க்குறாங்க. இப்போ சினிமாவில் நான் வேலை செய்கிறேன்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ நாங்கள் அங்கே போய் யார்கிட்டே சொல்லக்கூட அசிங்கமாக இருக்குது. நான் சினிமாவில் இருந்த மலையாள ஃபீல்டு நிறைய அவங்க டோட்டலாக எல்லாருமே நினைப்பாங்க. டோட்டலாக சினிமானாலே எல்லாரும் தான் அதில். இப்போ இதுக்கு பொறுப்பேற்று வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்துல இருந்து அம்மா இருந்து எல்லாருமே விலகியிருக்காங்க. ஆமாம், எல்லாம் விலகிட்டாங்க. 15 பேர் விலகிட்டாங்க. எல்லாமே புதுசாக தான் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக இப்போ விலகினது வந்து எதுக்குன்னா இப்போ முகேஷ் சார்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சி. ஆமாம், கணேஷ் ஒருத்தர் எல்லாம் ஆளுங்க. இவங்கெல்லாம் விலக போகிறாங்க. காங்கிரஸ்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்றும் கேரளாவில் ஒரு சின்ன மேட்ரு கிடைச்சா போதும் 4 பேர் வந்துடுவாங்க. மேட்ரு முடிஞ்சது தான். மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். வயநாடு பிரச்சனைன்னு ஒன்று நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், வயநாடே காலின்னு. அந்த மாதிரி தான் கேரளாவில் ஒருத்தன் தப்பு பண்ணாங்கனாலே அந்த மலையாள இண்டஸ்ட்ரி அப்படி தான் பார்ப்பானுங்க. ஐயோ மலையாள படம் எனக்கு வேண்டாம் அப்படின்றவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மம்முட்டி மோகன்லால் மாதிரி லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி தான் சார்? அவங்களாம் லெஜெண்டு சார். அவங்களுக்கு டைம் கிடையாது சார். அவங்களாம் வந்து ப்ராப்பர் சேனலில் இருக்கிறனால தான் இன்னும் இருக்காங்க சார். இல்லை அவங்க இதெல்லாம் கண்டிச்சு ஒரு வழி நடத்துறது அந்த மாதிரி கண்டிக்கிறது இல்லை சார். இவங்களுக்கு வந்து இவங்க நினச்சிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் சினிமாவில் இல்லை. அவங்க இப்போது இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இதெல்லாம் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறவங்க எல்லாம்
இப்போ இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அது வந்து இடையில யாராவது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிச்சிருப்பாங்க. இது யாரும் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல. இது உள்ள நோண்டி ஒரு 4 வருஷமாக பெண்டிங்கில் இருந்தது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பொம்பளை வந்து சொல்லி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சூரஜ் வெஞ்சாரமூடு மேலே ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் சொன்னோம், நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் சொன்னோம், ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றாங்க. சுராஜ் வெஞ்சாரமூடு. ஆமாம். இப்போ இவங்க பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் பார்த்தா சாதாரண ஆளுங்க கிடையாது, எல்லாம் டாப் மோஸ்ட் ஆளுங்க. ஆமாம். ஏன் எவ்வளோ தப்பு பண்ண சின்ன ஆளுங்களாம் இருக்காங்களே, டெக்னீஷியனுங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க. டெக்னீஷியனுங்க, நடிகர்கள் இருக்காங்க, சின்ன ஆளுங்க கூட்டிகிட்டு போய் விட்டவனுங்களாம் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுதான் செலிபிரிட்டி பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதுக்காக சொல்கிறாங்க. எனக்கு அது முழு உடன்பாடு கிடையாது. என்னென்னா இப்போ இந்த பேசினவங்களெல்லாம் நான் பார்த்தேன். இவங்களெல்லாம் நான் இந்த எந்த ஷூட்டிங்லாம் நான் 30 வருஷம் பார்த்ததே கிடையாது. இவங்களெல்லாம் இப்போ பேசினாங்களே, ஏன்னா அவர் கட்டி பிடிச்சாரு பின்னாடி, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ விருப்பப்பட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படியும் இருக்குது சார். ஒரு நடிகையை வந்து ஒரு கோஆர்டினேட்டரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா. எதுக்குன்னு கேட்டால், நீ என்ன ஒன்லி சினிமா மட்டும் பார்த்துட்டு வேலையை பார்க்குற, வேறு கிளைண்ட்டுங்களாம் உன்ட்ட இல்லையா அப்படின்னு அந்த கையை எடுத்து கூப்பிட்டு போயிட்டான். அப்படியும் இருக்காங்க. இது பேச போனால் இதே இப்போ இது கொஞ்ச நாள் ஓடும். இது கதை ஓடி அடங்குற வரைக்கும் அது ஒரு 6 மாதம் ஓடுது. சேனலில் எல்லா நியூஸ் பேப்பரில் ஓடும். இது அவ்வளோ முக்கியமான மேட்ரு கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்டு எல்லா துறையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சங்கோஜப்பட்டு கேட்பாங்க. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற கிட்ட இது மாதிரிலாம் நடக்குதான்னு கேட்கறதுக்கு பயப்படுவானுங்க. ஆனால் சினிமாவை ஈஸியாக கட்டுருவானுங்க. இப்போ மலையாள சினிமா ஒர்க்னா அதே மாதிரி நீங்கள் தமிழ் சினிமா ஃபீல்டையும் ஒர்க் பண்ணிக்கிங்க. ஆமாம். தமிழ் சினி ஃபீல்டு எப்படி சார் மலையாள சினி ஃபீல்டு கம்பேர் பண்ணுங்க?